வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி பேங்க் மற்றும் சென்செக்ஸில் அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தேன் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லா ஜோனை தாண்டினா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் உள்ள எல்லா ஜோனை தாண்டினா மார்க்கெட்டில் புல்லிஸை பற்றி யோசனை பண்ணலாம். சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த தேர்ட் சப்போர்ட்லாம் தாண்டி தான் ஓப்பனே ஆனிச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் லெவல் கொஞ்சம் கூட வச்சுருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 51,860 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக வச்சுருந்தோம். மார்க்கெட் ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ரேஞ்சிலுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து நம்ம கொடுத்த தேர்ட் சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம சப்போர்ட் லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் அதே இடத்துல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணி மேலே போணுச்சு. ஆனால் இந்த இடம் தாண்டி மேலே போக வாய்ப்பு அப்படி கொடுப்போம்னு நினச்சோம். ஆனால் தாண்டுற மாதிரி தெரியல மார்க்கெட். அதனால் நம்ம இதை அப்டேட் பண்ணல டெலகிராமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த இந்த லெவல்ஸ் கீழே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். அப்புறம் சென்செக்ஸ் நம்ம கொடுத்த சப்போர்ட் லெவல் உடச்சி மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே நம்ம கொடுத்த லெவல்ஸ் விட்டு கீழே போயிடுச்சு. அதனால் சொல்லிக்கிறது ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் படி பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது 21,963 சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம அதுக்கு அடுத்த லெவல்ஸ் வந்து இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுக்கு அடுத்து இந்த ரேஞ்சு தான். அதாவது 21,280 அப்படிங்கிறதா அடுத்து 21,280க்கும் 21,960 இடையில மார்க்கெட் திரும்புறது வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இப்போ கரண்டில் மார்க்கெட் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ நிஃப்டி கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது 50 மினிட்ஸில் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரே ஸ்பைக்கில் மார்க்கெட்டை நிஃப்டி ஒரே ஸ்பைக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் ஒரே ஸ்பைக்கில் மார்க்கெட் ஏறிச்சு. அதுக்கு என்ன காரணம்னா 5 நாளைக்கு 4 நிப்பாட்டேஜ் ஏதாவது ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அதோட எஃபெக்ட்டு மார்க்கெட் வந்து ஒரு ப்ளஸில் மார்க்கெட் முடிஞ்சு நாளைக்கு வந்து கேப்பப் 1000 பாயிண்ட் கேப்பப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பேஸ் பண்ணி நிஃப்டியில் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைவோம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா வெறும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது என்னன்னா இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் 1000 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கான செட்டப் தான் மார்க்கெட் இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய கேப்பப் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த கேப்பப் மேலே இருக்குன்னா கீழே உள்ளதால் நம்ம சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கலாம். நம்ம டேயோட லோவை மட்டும் வந்து சப்போர்ட் லெவலாக போட்டிருக்கேன். பாக்கியெல்லாம் மார்க்கெட் ஒரு கேப்பப் இருக்குன்னா அது கீழே உள்ளதால் நம்ம சப்போர்ட் லெவலாக எடுத்துப்போம். அதுபடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,661. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 22,851. அது வந்து டேயோட இன்றைக்கி ஹை. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 23,067 அப்படிங்கிறது இடையில இருந்த கேப் ஃபில்லிங். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்றோட ஹை 23,345. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு கேப் ஃபில்லிங் தான் 23,730. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் போகிறதுக்கான செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. நாளைக்கு ஒரு வேளை இந்த ரேஞ்ச் அதாவது 23,345க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மறுபடியும் பிரேக் பண்ண மேலே வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 23,345க்கும் இந்த 22,850க்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி எக்ஸ்பெரி இன்றைக்கே கடுமையான ப்ரீமியம் இருக்குது. அதனால் வாலட்டைல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் படி பார்த்தோன்னா இப்போதைக்கு சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த இடம் 50,500 அப்படிங்கிறது தான் சப்போர்ட் ஏரியா. ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தல கேப்பப் இருக்கிறனால இந்த ரேஞ்ச் வரைக்கும் கேப்பப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி இறங்கினா இன்றைக்கி ஃபுல்லாக இறங்கின ஹைக்கு மேலே இருக்கும். அதாவது இன்னைக்கு டே எவ்வளோ இறங்குனுச்சோ அந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அதுலேருந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் 15 மினிட்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 52,041 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 52,665. தேர்ட் வந்து அந்த கேப் ஃபில்லிங் 55,297. ஃபோர்த்தை பொறுத்தவரைக்கும் 54,249. அதுக்கடுத்து 55,229. கிட்டத்தட்ட நம்ம நெருக்கி ஒரு 4,000 பாயிண்ட்ஸ்க்கு அந்த ரேஞ்சு போட்டிருக்கோம். நாளைய மார்க்கெட் ஓப்பனாக பொறுத்து இருக்குது. இந்த அதாவது டேயோட ஹைக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் நான் சப்போர்ட்டாக மாற்றிக்கலாம். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஏற்படும் பார்த்தோம்னா நாளைய மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. அதே சமயத்தில் இந்த தேர்டை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் அடுத்தது பெரிய புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா நியூஸ் பேஸில் இருக்கனால மார்க்கெட் வந்து சடனாக பிக்கப் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் தான். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைய மார்க்கெட் வந்து
ஓப்பனுக்கு பிறகு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. அதாவது ஓப்பன் எந்த இடத்துல பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு சைடு செட்டப்பில் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரினால. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு அந்த டார்கெட்டே முடிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் வந்து லேசாக பிரேக் பண்ணி க்ளோஸ் வந்து அதுக்கு மேலே வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இதுபடி பார்த்தாலும் மார்க்கெட் கிட்டத்தட்ட சப்போர்ட் ஏரியாவும் இருக்குது. இதையும் உடைக்கும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு ஒரு சப்போர்ட் லெவல் கொடுத்துருப்போம் நம்ம. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வீக்லியில் இந்த கேண்டில் இந்த இடம் வரும் 70,000 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து இப்போ இருக்க செட்டப்பில் சொல்கிறேன். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பார்த்தாலும் கேப் அப்பில் இருக்கனால நம்ம அதை பேஸ் பண்ணி நான் 50 மினிட்ஸில் என்ன ரேஞ்சு இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 73,200 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 73,663 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசன்ஸாக. தேர்டை பொறுத்தளவு இந்த கேப் ஃபில்லிங் 74,385. ஃபோர்த்து வந்து பார்த்தோம்னா நேற்றோட ஹை 75,286, அது வெள்ளிக்கிழமை ஹை. சரி, ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா நம்ம இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் 72,558. நம்ம கீழே சப்போர்ட் போடல. அது ஏன் போடலன்னா மார்க்கெட்டில் நல்ல கேப் அப் இருக்கிறதுனால இறங்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 90% வாய்ப்பு கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்க மாதிரி நியூஸ் இருக்கனால இப்போ இந்த ஹைக்கு மேலே பிரேக் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இது நம்ம இதெல்லாம் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இதுபடி பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்ட் ரெசன்ஸுக்கும் தேர்டுக்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதே சமயத்தில் இந்த தேர்டுக்கு மேலே ஓப்பன் பண்ணி வச்சுன்னா மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்கும். நான் அவ்வளோ தரலும் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. நாளைய மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு இதுக்குள்ளே அதாவது 73,600க்கும் 74,385க்கும் இடையில எத்தனை பாயிண்ட்ஸ் நெருக்கி பார்த்தோம்னா 720 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சடனாக இவ்வளோ தூரம் பிரேக் ஆகி மேலே போகிறது வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் இடத்துலாம் கூட இன்னும் போனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.